மணிவண்ணன் என்ற ஒரு விவசாயி இருந்தான். சிறப்பாக பேசக்கூடியவன். அவனுடைய மனைவி நல்ல குணங்களை பெற்ற சிறந்த பெண்மணியாக இருந்தார். கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தனர். எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் லக்ஷ்மி நாராயணனின் அருளுடன் தான் தொடங்குவார்கள். வாயிலிருந்து எப்போதும் நாராயணன் நாராயணன் என்றே நாமம் வெளிப்படும். ஒரு முறை கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய வீட்டிற்கு வெளியே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். கேக்குறியா லீலா, இந்த முறை நல்ல விளைச்சல் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை பெருசா கட்டிவிடலாம். ஆமாங்க, நம்ம சின்ன வீட்ல மழை வந்தா தண்ணி உள்ள வந்துடுது. நல்ல வீடு கட்டிட்டா நாம நிம்மதியா உறங்கலாம். சரி, ஒரு வேலை பண்ணலாம். நம்ம இந்த வட்டிக்காரன்ட்ட கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கலாம். சரியா இல்லையா, நீ சொல்லு. இங்க பாருங்க, நாம ஏழைங்க. கடன்காரன் பணம் கொடுத்தா நிறைய வட்டி பணம் கேட்பான். நாம எப்படி திரும்ப கொடுக்கறது? அட, நம்ம வயல்ல நல்ல மகசூல் வந்ததுக்கு அப்புறம் வட்டியையும் பணத்தையும் திருப்பி கொடுத்துடுவோம். சரிங்க, உங்க விருப்பங்க. மணிவண்ணன் அடுத்த நாள் கடன்காரன் வீட்டுக்கு சென்றான். கடன் கொடுப்பவர் உட்கார்ந்திருந்தார். மணிவண்ணனை பார்த்து சொன்னார், அட மணிவண்ணா, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஐயா, என்னுடைய வீட்டை நல்லா எடுத்து கட்டணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க ஐயா. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு, எவ்வளோ பணம் தேவைப்படுது? பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா வேலையை முடிச்சு போடுவேன். மணிவண்ணா, கொடுத்துடுவேன்ப்பா. ஆனா 2 ரூபாய் நீ வட்டி பணத்தையும் கட்டணும். சரிங்க, நான் ஒத்துக்கிறேங்க. நீங்க கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, அதை நான் கொடுத்துடுவேன். ஆனா பணத்தை நீ எப்ப திருப்பி தருவ அதையும் சொல்லு. ஐயா, இந்த ஆண்டு மகசூலை வித்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்றேங்க. சரி சரி, இந்தாப்பா 10,000 ரூபாய். இந்தா, கொண்டு போ கொண்டு போ. 10,000 ரூபாயை எண்ணி கடன்காரர் மணிவண்ணனிடம் கொடுத்தார். மணிவண்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த ஐயா பணம் கொடுத்தாரா? ஆமா, அவரு பணம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் அவரு 2 ரூபாய் வட்டியும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு நாள்ல திருப்ப கட்டணும் நாம? அட, நீ கவலையே படாத. லக்ஷ்மி நாராயணனின் அருளால நான் இந்த ஆண்டு மகசூல் நல்லா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். அட லக்ஷ்மி நாராயணா, எங்களுக்கு நல்ல வழி காட்டுப்பா. ஆனால் கடவுளுக்கு எண்ணம் வேறு விதமாக இருந்தது. வயலில் விளைச்சல் வரக்கூடிய நேரத்தில் கடும் மழை காரணமாக அந்த ஆண்டு விளைச்சல் நஷ்டமடைந்தது. பணத்தில் பாதி விவசாயத்தில் செலவானது, மீதி பணம் வீடு கட்டுவதற்கு செலவானது. மணிவண்ணனினுடைய வயலில் நஷ்டம் ஏற்பட்டதால் அவர் கடுமையாக அழத் தொடங்கினார். லக்ஷ்மி நாராயணா, அட கடவுளே, நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், மோசம் போயிட்டேன். இப்ப என்ன ஆகும்? என்னுடைய விளைச்சல் எல்லாமே போச்சே. இப்ப எப்படி கடன்காரருக்கு வட்டியை திருப்பி கொடுக்கிறது? நாம பணம் திரும்ப கொடுக்கலனா நம்ம வயல் வீடு ரெண்டையுமே கடன்காரர் எடுத்துப்பாரு. அட நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, எங்களை காப்பாத்துப்பா. எங்களுக்கு நல்ல வழியை காட்டுப்பா. என்ன பண்றதுன்னு, என்ன செய்யறது இப்ப? விளைச்சல் மோசமாக இருந்தது. ஆனால் கடன்காரன் பணத்தை திருப்பி கேட்க மணிவண்ணனுடைய வீட்டிற்கு வந்தான். தம்பி மணிவண்ணா,
நீ கொடுத்த வாக்குறுதி இப்ப முடிய போகுதுப்பா. என்னுடைய பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துடு. மணிவண்ணன் கடன்காரனுக்கு முன்னால் நடுங்கி போனார். ஆனால் கடன்காரன் கேட்கவில்லை. கண்களில் கோபத்துடன் சொன்னான், இல்ல 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 இல்லப்பா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே சொல்லாத. இங்க பாருப்பா மணிவண்ணா, நீ 10 நாளைக்கு உள்ள என்னுடைய பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உன்னுடைய வயல் வீடு எல்லாத்தையுமே நான் புடுங்கிக்குவேன். புரியுதா? ஐயா அப்படி பண்ணாதீங்க, ஐயா அப்படி பண்ணாதீங்க, அப்படி செய்யாதீங்க. எனக்கு அடுத்த விளைச்சல் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா. உங்களுடைய எல்லா பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன் ஐயா. ஐயா, நாங்க ரொம்ப ஏழைங்க. இந்த வயல்னால தான் எங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்குங்க. நாங்க நஷ்டம் அடைஞ்சிருவோங்க. நாங்க எங்க போறதுங்க ஐயா? கொஞ்சம் கருணை காட்டுங்க. இல்ல 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 இல்லப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு 10 நாளைக்குள்ள பணம் தேவைப்படுதுன்னா தேவைப்படுது தான். நான் அடுத்த முறை வரும்போது போலீஸு அப்புறம் வக்கீலெல்லாம் கூட்டிட்டு வந்துடுவேன். நான் கிளம்புறேன். கடன்காரன் சென்றதற்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் பகவான் விஷ்ணுவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள். விஷ்ணு, பகவானே, நான் உங்களுடைய பக்தன். நானும் என் மனைவியும் உங்களுக்கு படையலிடாமல் நாங்கள் எப்போதும் உணவு உண்டதில்லை. முழு மனதுடன் நாங்கள் பூஜை பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இப்போது வரை உங்களிடமிருந்து எதுவும் கேட்கவில்லை. நாங்கள் இப்போது உங்களுடைய பக்தர்களுக்கு சிக்கல் வந்திருக்கிறது. கடன்காரனுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய வயல் மற்றும் வீட்டை அவர் பிடுங்கிக் கொள்வார். லட்சுமி நாராயணா, எங்களை ரட்சிக்கிறவரே நீதானே. எங்களை காப்பாத்துங்க கடவுளே, எங்களை காப்பாத்துங்க. மணிவண்ணன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். அங்கே பகவான் விஷ்ணு அங்கு தேவியுடன் அமர்ந்து மணிவண்ணனின் கதையை பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் லக்ஷ்மியிடம் அவர் சொன்னார், கேள் லக்ஷ்மியே, நம்முடைய பக்தர்கள் சங்கடத்தில் நம்மை அழைக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும்? தேவி, நீ வளங்களினுடைய அதிபதி. நீ அவர்கள் மீது அருள் பாலிக்க வேண்டும்.